இப்ப இந்தி போராட்டம் வைரான உடனே அந்த நடிகர் என்ன பண்ணார்? பனையூர் பார்ட்டி ஆதிக்கம் இந்தியன் கூட சொல்லாங்கப்பா. அவரு ஒரு 20 நாளைக்கு முன்னால இந்தியன் கூட சொல்ல ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். எந்த ஆதிக்கம்? ஏதோ ஒரு ஆதிக்கத்தை. எந்த மொழி திணிப்பு? ஏதோ ஒரு மொழி. யாரை எதிர்க்கிறீங்க? யாரையும். அதாவது மேடை பேச்சு இயல்பாவே இல்லை. இந்த சினிமாவில் ஷார்ட் ரெடி அப்படின்னு சொன்ன உடனே டைலாக் மனம் பண்ணி பேசுவாங்க இல்ல, அதே மாதிரி பேசுறாப்புல. ஆக்ரோஷங்கிறாப்புல, இப்படிங்கிறாப்புல, அப்படிங்கிறாப்புல இல்ல. அப்ப கூட அந்த ஆக்ரோஷத்துல கூட அப்ப இந்திய வரல. இந்திய வரலன்னு ஒண்ணு போச்சா, அதுக்கு பிற்பாடு நம்மால் இருக்காருல யாரு, நம்ம துணை முதலமைச்சர். அவர் என்ன பண்ணாரு? ஒரு காரியம் பண்ணாரு. மோடி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, அப்படி இல்லைன்னா போன முறை கோபோக் மோடின்னு சொன்னோம், இந்த முறை உன்னை கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோன்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன உடனே இந்த ஒருத்தர் இருக்கான்ல, யாரு ஆடு அந்த அவன், நான் பேச மாட்டேன் யாரையும், ஆனா அவன் அவ்வளவு மோசமா பேசுறான். துணை முதலமைச்சர் நாகரிகம், அவ பேரை கூட சொன்னது கிடையாது. உனக்கு தில் இருந்தா சொல்லிப்பாரு சொன்னாப்புல. யாருகிட்ட டே, யாருகிட்ட தில்ல பத்தி பேசுற? யாரு உதயநிதி? 2-3 வருஷமா அந்த சனாதனத்தை பேசுறதுக்காக இந்தியா முழுக்க ஒட்டு மொத்தமா அவருக்கு எதிராக நின்றது. கூட இருந்த கூட்டணி கட்சிக்காரர் கூட்டம் நடத்தின கூட செதறி ஓடிட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா சங்கிப்பை அவெல்லாம் கும்பலா நின்ற போது, ஒரு அணியா நின்ற போது, இந்த பக்கத்தில் உதயநிதி தனியா நின்றாரு. உங்களால ஆனதை பார்த்துக்கிட்டா டி ஷர்ட்டை தூக்கி நின்றாரு. தலையை வெட்டுருவேன், அதை வெட்டுருவேன், இதை வெட்டுருவேன் என்னன்னோ சொல்லி பார்த்தாங்க. யாருக்கிட்ட தலையை வெட்டுறேன்னு? கலைஞரோட பேரன் 2008 இதே மாதிரி ஒரு சாமியார் அன்னைக்கு என்ன சொன்னான் தெரியுமா? கலைஞர் வந்து தலையை சீவு வேணாம், கலைஞர் தலையை சீவுன்னு சொன்னோம்னா கலைஞர்கிட்ட கேட்டாங்க பத்திரிகையாளர், ஏங்க உங்க தலையை சீவுன்னு ஒரு சாமியார் சொல்லியிருக்காங்க. கலைஞர் சொன்னாரு, என் தலையை நான் சீவியே 30 வருஷம் ஆச்சுன்னாரு. அவரோட பேரன். அவர்கிட்ட வந்து நீ உனக்கு தில் இருந்தா சொல்லி பாரு. யாருகிட்ட? டே நான் மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? மன்னிப்பு கேட்பதற்கு நான் வந்தும் சவர்காரின் பேரன் இல்லடா, நான் பெரியாரின் பேரன் சொல்லி போங்களா அப்படின்ட்டாரு. உங்களால ஆனதை பார்த்துக்கிட்டாரு. சொன்னதுதான். நான் தவறா எதுவும் தப்பா அவருக்கு சொல்லல அவரு. அதனால அந்த நேர்மையோட நின்னாரு. எல்லாம் நின்ற போது தைரியமா நின்னார்ல. நீ சொல்லி பாருன்னு அன்னைக்கு சாயங்காலமே அறிவாலயத்துல கூட்டம், இளைஞரணி கூட்டம். நீங்க எல்லாம் போனீங்கல்ல பண்ணிக்கிட்ட அன்னைக்கு சாயங்காலமே கூட்டம். சாயந்தரம் இந்த ஆடு சொன்ன அன்னைக்கு சாயந்தரமே அறிவாலயமே அதிருது. என்னது? கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடின்னு அண்ணா சாலையில் அறிவாலயத்தில் அதிர்ந்த இளைஞரணின் அந்த குரல் என்னாச்சு? இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகி என்னாச்சு? எங்கேயோ போய் கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடின்னு நார் அடிச்சிட்டாங்க. ஒரு படத்துல வடிவேல் என்ன பண்ணுவாரு? ஏன்டா என்கிட்டயா சண்டைக்கு வரீங்க? என் குருநாதன் வந்திருக்காரா, இப்ப வாங்கடா தில் இருந்த என் குருநாதன் அடிச்சு பாருங்கடான்னு சொன்ன உடனே குருநாதன் கொண்டாந்து விட்ட உடனே மகனை சர்ரு 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 நாலா பக்கம் குருநாதன் வச்சு சாத்து வாங்கி பாத்தீங்களா? அது மாதிரி திமுக காரர்களும் தமிழக மக்களும் கெட் அவுட் மோடின்னு போட்டு மோடியை நார் அடிச்சு விட்டாங்க. இப்ப அண்ணாமலை நிலைமையாச்சு. என்ன குருநாதா உங்களை மேல மனுஷ ஐட்டத்தி மாட்டை கலந்து அடிச்சிருக்கான் திமுக. நாரி போச்சு அவன் நிலைமை.